வெல்கம் டு ஆர்ஆர் ஸ்மூத் சேனல்ஸ். இன்றைக்கி டுடே நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 4th ஸ்டாண்டர்டுக்குரிய டிவிஷன் பார்க்க போகிறோம். 4th ஸ்டாண்டர்ட் தமிழ் மீடியமாக இருந்தாலும் சரி, இங்கிலீஷ் மீடியமாக இருந்தாலும் சரி, சிபிஎஸ்சி அண்ட் ஐசிஎஸ்சி சிலபஸாக இருந்தாலும் சரி, ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. நான் பார்த்த வரைக்கும் ஒரு 4 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். டிவிஷன் இப்போ ஒரு 2 வீக்ஸாக பார்க்குறோம். ஆனால் அவங்களுக்கு அந்த மெத்தட் ஸ்டெப்பு எதுவுமே அண்டர்ஸ்டாண்ட் ஆகவே இல்லை. அவங்களுக்கு பண்ணவே தெரியலை. ஃபஸ்ட் ஸ்டெப் செய்கிறாங்க, அடுத்த ஸ்டெப் அதே மெத்தடு தான் அப்படிங்கிறது தெரிஞ்சாலும் அவங்களால பண்ணவே முடியலை. டிவிஷன் பண்ணிகிட்ருக்கையிலே என்ன பண்ணிடுறாங்க, மல்டிப்ளிகேஷன் பண்ணி வச்சிடுறாங்க. டிவிஷன் மெத்தட்லேயும் டிவிஷன் பண்ணி டிவிஷன் எங்கே இருக்குது, டிவிடெண்ட் எங்கே இருக்குது, கோஷன்ட் எங்கே போடணும் அப்படிங்கிறது தெரியாமல் திடீர்னு என்ன பண்ணிடுறாங்க, அங்கே இருக்கிற டிவிடெண்ட் அண்ட் டிவிஷன் ரெண்டையும் மல்டிபிள் பண்ணி மேலே எழுதிடுறாங்க. கோஷன்ட் எழுதுகிற இடத்துல ரெண்டையும் மல்டிபிள் பண்ணி மேலே கோஷன்ட்டை எழுதி வச்சிடுறாங்க, டிவிடெண்ட்டையும் டிவிஷனையும். ஸோ அவங்களுக்காக வேண்டி நான் அந்த வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். இப்போ நம்ம சிலர் டேபிள்ஸே தெரிய மாட்டேங்குது. என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஓரல்ஸாக சொல்கிறதுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. கேட்டால் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் பக்கத்தில் எழுதிக்கிறோம். அதாவது அப்படியேவும் டேபிள்ஸை அடுத்தடுத்து என்ன பண்ணிடுறாங்க, ஆட் பண்ணி நம்பர்ஸை எழுதிக்கிறாங்க. 1 3s 3னா அந்த 3யோட அடுத்த 3யை ஆட் பண்ணிக்கிட்டு 6ன்னு போட்டுக்கிறாங்க, எழுதிக்கிறாங்க. இப்போ டிவிசர் சிங்கிளாக இருக்கிற பட்சத்தில் அவங்க ஒரு டேபிள்ஸு சைடில் எழுதிக்கலாம், எக்ஸாம்லனாலும் சரி, ஹோம்ஒர்க் நோட்லனாலும் சரி. இப்போ சப்போஸ் ஐசிஎஸ்சி சிலபஸ்லாம் டிவிடெண்ட் லேக்ஸ் கணக்கில் கொடுக்குறாங்க. அப்போ டிவிசர் 3 எப்படியும் ஹண்ட்ரட்ஸ் அந்த டிஜிட்டில் இருக்கும். 364 இல்லைன்னா 344 இந்த மாதிரி இருக்கும். அப்போ 3 டிஜிட் வரும்போது 3 டேபிள்ஸ்க்கும் அவங்க டேபிள்ஸ் எழுதிட்டு, இப்போ 3க்கு ஒரு டேபிள்ஸ், அடுத்து 6 ஒரு நம்பர் வருது அப்படின்னா 6க்கு ஒரு டேபிள், இப்படி எக்ஸாமில் போய் எழுதிட்டு இருக்க முடியாது. ஸோ அவங்களுக்கு இது ஒரு எல்லாருமே நான் பார்த்த வரைக்கும் என்ன பண்ணுறாங்கன்னா, சொல்லும் போதும் சரி அப்படியே அங்கே ஸ்டாப் பண்ணி தெரியாத இடத்துல ஆட் பண்ணி சொல்கிறாங்க. இப்போ 27 வந்துருச்சு அப்படின்னா அடுத்த டிஜிட் சொல்லும் போது 3 ஆட் பண்ணி 30, 10 3s 30 அந்த மாதிரி என்ன செய்கிறாங்க, கூட்டி சொல்கிறாங்க. இல்லைன்னா எழுதி வச்சுக்கிறாங்க. ஓரல்ஸாக சொல்ல தெரியலை. அது கொஞ்சம் ஓரல் அப்படிங்கிறது ரொம்ப மஸ்ட்டு. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம சம்முக்கு வரலாம். இப்போ 3 டேபிள்ஸ் தான் ஃபஸ்ட்டு சிங்கிள் டிவிசரில் தான் ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு அவங்களுக்காக ஆரம்பிச்சிருக்கேன். இப்போ 1 3s ஃபஸ்ட்டு சிங்கிள் டிஜிட் நம்ம 3ங்கிறதுனால நம்ம முன்னே உள்ள டிவிடெண்ட்டில் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு டிஜிட் ஒரு டிஜிட் நம்ம எடுத்தால் போதும். இப்போ 3 டேபிள்ஸில் தான் நம்ம சொல்ல போகிறோம், டிவிடெண்ட் பண்ண போகிறோம். இங்கே 4 இருக்குது. இப்போ சப்போஸ் 3 விட கம்மியாக இருக்கிற பட்சத்தில் 2ஓ 1ஓ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு டிஜிட் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா நம்ம பக்கத்தில் இருக்கிற செகண்ட் டிஜிட்டையும் சேர்த்து தான் நம்ம எடுக்கணும். இப்போ 3ங்கிறதுனால நம்ம இங்கே 4 இருக்குது, ஒரு டிஜிட் நம்ம எடுத்தால் போதும். அப்போ டேபிள்ஸில் நம்ம 3 டேபிள்ஸ் சொல்லணும். ஃபஸ்ட்டு 1 3s 3. ஓகே, அப்போ 3 போட்டதுக்கப்புறமா நம்ம 4லேருந்து 3யை ஸ்ட்ரக்ட் பண்ணணும். அப்போ ஒரு சின்ன ஸ்லாஷ் போட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இங்கே சிம்பிள் போட்டுட்டு 4லேருந்து 3யை என்ன செய்யணும், மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணால் 1 வரும். 1 போட்டுட்டு அடுத்த டிஜிட்டை நம்ம கீழே டவுன் பண்ணுறது கூட அவங்களுக்கு இங்கே எழுதணுமான்னு கேட்குறாங்க. அதுவே அந்த ஸ்டெப் மெத்தடே அவங்களுக்கு இன்னும் 1 மாதம் ஆக போகுது. இப்போ ஃபஸ்ட் டேர்ம் வரப்போகுது. ஆனால் இன்னும் போர்ஷன்லாம் முடிச்சுட்டாங்க. ஆனால் மல்டிப்ளிகேஷனும் சரி, டிவிடெண்டும் சரி, இன்னும் அவங்க ஒரு 50% கூட அவங்க லேர்ன் பண்ணிக்கிடலாம். அதனால் கிளியராக கவனிங்க. அடுத்து 8 கீழே நம்ம டவுன் பண்ணுறோம். அப்போ சப்ட்ராக்ட் பண்ணுற 1 அண்ட் 8 ரெண்டும் சேர்ந்து 18 ஆயிரும். அப்போ 3 டேபிள்ஸ் சொல்லும் போது என்னது, 6 3s 18. அப்போ 18 போட்டு நம்ம சப்ட்ராக்ட் பண்ணும்போது 1ல் என்னது, 1 சப்ட்ராக்ட் பண்ணால் 0, 8ல் 8 சப்ட்ராக்ட் பண்ணால் 0. நெக்ஸ்ட் டிஜிட் 6 இங்கே கரெக்டாக அந்த சப்ட்ராக்ட் பண்ண அந்த ஸ்டெப்பில் தான் நம்ம கீழே டவுன் பண்ணணும். என்ன பண்ணிடுறாங்க, மேலே போட்டுக்கிறாங்க. அதே மாதிரி இல்லை அப்படின்னா இந்த 0வுமே கரெக்டாக சப்ட்ராக்ட் பண்ணி போட தெரியல. சப்ட்ராக்ட் பண்ணுற எந்த ஒரு டிஜிட் 0ன்னு இல்லை, என்ன பண்ணிக்கிறாங்க, கரெக்டாக இதுக்கு நேராக போட ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து இதை சப்ட்ராக்ட் பண்ணுறதை இங்கே போடுறாங்க, இதை சப்ட்ராக்ட் பண்ணுறதை இங்கே போட்டுக்கிறாங்க. அந்த மாதிரி கரெக்டாக போட்டு ஃபஸ்ட் டைம் செய்யும் போது நல்லா கேப் போட்டு எழுதிட்டு போட அவங்க லேர்ன் பண்ணிக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். இப்போ 6 கீழே டவுன் பண்ணிட்டோம். அப்போ என்னது, 2 3s 6, 1 3s 3, 2 3s 6. 6 போட்டுட்டு நம்ம சின்ன ஸ்லாஷ் போட்டுட்டு சப்ட்ராக்ட் பண்ணோன்னா 6ல் 6 போச்சுன்னா 0. அடுத்த டிஜிட் 3.
ஓகே, 3 கீழே டவுன் பண்ணதுக்கப்புறமா என்னது 1 3s are 3 கீழே சப்ட்ராக்ட் பண்ணி 0 போட்டுட்டோம்னா முடிஞ்சது. இது சிம்பிளான ஒரு டிஜிட்டை வச்சு, அதுவும் 3 அப்படிங்கிற சிம்பிளான ஒரு சின்ன டிவிஷனை வச்சு நான் ஃபஸ்ட்டு ஒரு சம் ஆரம்பிச்சு கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. அடுத்து போக போக வந்து என்னது பெரிய டிஜிட்டை வந்து வச்சு கொடுக்குறேன். இப்போ வந்து மெத்தடை நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிறணும். அதுக்காக தான் சிங்கிள் டிஜிட் வச்சு ஈஸியான சிம்பிளான எக்ஸாமாக கொடுத்துருக்கேன். சின்ன சின்ன சம்லேருந்து தான் நீங்கள் மெத்தடை லேர்ன் பண்ணிக்கிற முடியும். அடுத்து பெரிய டிஜிட்டுக்கு நம்ம போகலாம். இப்போ வந்து இது வந்து எனது கோஷன்ட், இது வந்து ரிமைண்டர் 0, இது வந்து டிவிடெண்ட் அண்ட் இது வந்து டிவிஷன். ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் இது டிவிசர் டிவிடெண்ட்டு. இப்போ வந்து இது கோஷன்ட், நமக்கு கீழே ரிமைண்டர் கிடச்சது வந்து 0. டிவிடெண்ட், டிவைசர், கோஷன்ட். தேங்க்யூ. என்னுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கொடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் தெரிஞ்சவங்களுக்கு. பெல் ஐக்கானை டச் பண்ணிடுங்க மறக்காமல்.